நல்லா கவனிங்க. அங்க அந்த ஆர்டரை பாருங்களேன், உங்களுக்கு ஆர்டரை பார்த்தா தெரிஞ்சிடும். என்னன்னா சிங்கம், அப்புறமா தேனு, தேன் கூடு, தேன் கூட்டுல இருந்து தேனு. அந்த தேன் யாருக்கு போகுது? சிம்சோன். சிம்சோன் சாப்பிடுறாரு, மற்றவர்களுக்கு கொடுக்குறாரு. இதே தான் கிறிஸ்து. ஒரு பக்கம் சிங்கம், அவருக்கு அடுத்து சிங்கம். கிறிஸ்து கிட்ட இருந்து அந்த வசனம் யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா சபைக்கு போகுது. அங்கதான் வசனம் இருக்கும். அது அடுத்து யார் கைக்கு போகுது? இஸ்ரேல் மக்கள் போகுது. இஸ்ரேல் மக்கள் உலக ஜனங்கள் கொடுக்கும். சேம் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? அந்த ஆர்டரை அப்படியே கண் முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். அதனாலதான் சியோன்ல இருந்து வேதமும், எருசலேம்ல இருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வசனமும் நேரடியா வருமா. இத யோவேல்ல கூட சொல்றாரு, அதுவும் நம்ம வாசிக்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். சியோன்ல இருந்து என்ன பண்ணுவாராம்? சியோன்ல இருந்து என்ன பண்றாருங்களா? ஏன் கர்ஜிக்கிறாருன்னா வந்திருக்கு இப்போ சிங்கம். புரியுதுங்களா? இப்போ அதனாலதான் இங்கேயும் என்ன பேசுறாருன்னா அதே மாதிரி ரெண்டு மாதிரி பேசியிருக்காரு. சரி, நம்மளுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம நேரம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதோட முடிவுக்கு நம்ம வரலாம். எங்க வரலாம்னா பாருங்க, இதுக்கு இந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி சிம்சோன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க பைபிளுக்கு போயிடுங்க, ஒரு வசனம் எடுக்கணும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26க்கு போயிடுங்க. சிம்சோன்ற பேருக்கான அர்த்தம் என்ன? சூரிய வெளிச்சம். கரெக்டா? அப்பனா இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்கணும்? சூரிய வெளிச்சமாய் மாறணும். சரிங்களா? இப்போ அந்த வசனத்தை வாசிச்சா அவங்க சூரிய வெளிச்சமா மாறுவாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. கர்த்தர் அந்த ஜனத்துக்கு அடிபட்டுச்சான். எப்ப அடிப்படுது? 3வது தடவை இவங்க கீழே போகும்போது என்ன ஆகணும்? அடிபடணும். அடியை குணமாக்கி சந்திரனுடைய வெளிச்சம். நல்லா கவனிங்க. இருங்க, சந்திரன் யாரு? சரி, சந்திரன் எந்த பகுதிக்கு? சந்திரன் நியாயப்பிரமாணம். கரெக்டா சொன்னீங்க. சந்திரன்னா நியாயப்பிரமாணம். அதுக்குள் வந்தவர்கள் யாரு? இஸ்ரேல் மக்கள் தான். இப்ப கவனிங்க, சந்திரன் எப்படி இருக்காட்டு? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும். எப்படி ஆயிடுச்சுங்களா? சந்திரனோட வெளிச்சம் சூரியனோட வெளிச்சத்தை போலவும். இப்ப சூரியன் யாரு? சபை. ஏன்னா கிறிஸ்துவும் சூரியன், நம்மளும் சூரியனா போய் சேரும். சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் 7 அத்தினுமா இருக்குமா? 7 பகலோட வெளிச்சம் எப்படி இருக்கும்? 7 சூரியன் ஒன்னா இந்த பூமி மேல அடிச்சா எப்படி இருக்குங்க? அவ்வளவு ஒரு சூரியனோட வெளிச்சமே தாங்க முடியல. 7 அடிச்சா அந்த மாதிரி வெளிச்சம் போய் சேர்ந்துருமா? ஏன்னா 7 சபைகள் போய் சேர்ந்திருக்கும். 7 அத்தினுமா வெளிச்சம் இருக்குமா? சந்திரன் என்னவா மாறிக்குங்களா? சந்திரன் சூரியனா மாறி